என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம் அது? அது அண்டர்லைன் பண்ண வேண்டும். நீங்கள் பிதாவின் வாக்கு தத்துவம் என்றதான ஒரு காரியம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியனுடைய ஞானஸ்தானத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு அதற்கு என்ன ஒரு காரியம் என்று சொன்னால் அதுதான் பிதாவின் வாக்கு தத்துவம். ஆவியானவரை நாம பெற்றுக் கொள்கிறோம் அல்லவா? நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறோம். இது எப்படி வந்ததுன்னா இது தேவனுடைய கட்டளை. பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது. எண்ணில் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அவங்க எல்லாருக்கும் பிதாவின் வாக்கு தத்துவம் அவங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. பிதாவின் வாக்கு தத்துவம் அவர்களுக்குள்ளே நிறைவேறுகிறது. பிதாவாகிய தேவன் அவர்களை முன்குறித்திருக்கிறார். ஆகவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றதான ஒரு அடையாளங்கள். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். யாரும் என்ன செய்யக்கூடாது? சிதறி போக கூடாது. யாரும் விலகி போக கூடாது. நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அடுத்ததா 8வது வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் முதலாவது என்ன செய்வீங்க? ஆவியானவர் வருவார். உங்க மேல ஆவியானவர் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இறங்கி வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? இதுவரைக்கும் இல்லாத ஒரு பலன், மாம்சத்திற்குரிய பலன் அல்ல. மாம்சத்துல வரக்கூடிய பலனை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. யாரும் நீங்கள் தவறாக வேதத்தை புரிந்து கொள்ளவே கூடாது. மாம்சத்தின் மூலமாக வரக்கூடிய பலன் அங்கே இல்லை. இது பரிசுத்த ஆவியினாலே கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு பலன், ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு பலன். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பலவீனத்திலே பலன் கொடுக்கிறவர், பலவீனர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். ஆகவே நான் பரிசுத்த ஆவியானவர் எங்கே வருகிறார்னா யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றி அவங்களை பலப்படுத்துவார். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த மகள் சாட்சி சொன்னாங்கல்ல, இந்த சாட்சியா இருப்பதற்கு யார் உதவி செய்தது? ஆவியானவர் உதவி செய்தார். பிளைட்ல வரும்போது யார் உதவி செய்தது? ஆவியானவர் உதவி செய்தார். ஒரு பக்கம் திகில் வரும், ஒரு பக்கம் பயம் வரும், ஒரு பக்கத்துல நடுக்கம் வரும். அந்த நடுக்கத்தின் மத்தியிலே அந்த திகிலும் நடுக்கமும் பயமும் வந்தாதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நமக்கு சரீரத்துல பலவீனங்கள் வரும்போது, பயங்கள் வரும்போது ஆவியானுடைய பலன் அப்போது வரும். அப்போதான் நம்ம ஆவியானுடைய பலன் அப்போ முழுவதையும் அறிந்து கொள்ள முடியும். பலவீனத்திலே பலனை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆகவே சில நேரத்துல ஏன் நமக்கு சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார், ஏன் பலவீனங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார், அதெல்லாம் ஆவியானவர்களை நாம் அறிந்து கொள்வதற்காக தான். தேவனுடைய சத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான வாக்கு தத்துவம், பிதாவின் வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்து அப்பவே நமக்கு சொல்லியிருக்கார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களும் இன்னத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இது பாருங்க, ஆண்டவர் அடிக்கடியாக அவர் இருக்கும் போது தம்முடைய மக்களுக்கு அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் போவேன், நான் போன பிறகு யார் வருவாங்க? பரிசுத்த ஆவியானவர். இங்கே சொல்ல பாருங்க, ஆணித்தரமாக அப்படியே ஒரிஜினலாக ஆண்டவர் அப்படியே சொல்ற, என் பிதாவின் வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வாக்கு தத்தம் பண்றவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன், அதை கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். பாருங்க, இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் பிறப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எங்கிருந்து வருது இந்த பலன்? இந்த பலன் எங்கிருந்து வருது?
உன்னதத்திலிருந்து வருதுங்க, பூமியிலிருந்து வரல. ஆனா மனுஷனுக்கு உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியில விளைகிற தானியங்கள், காய்கறிகள், விளைச்சல்கள் சாப்பிட்டுதான் இன்னைக்கு உயிர் வாழறாங்க. ஆமென், ஆமென், அதான உண்மை. ஆமென். வெள்ளியும் பொருள் எங்க இருக்குது? பூமியில நம்ம போடுற உடையெல்லாம் எங்க இருந்து வருது? நீங்க உட்கார சேர் எங்க இருந்து வருது? பூமியில டேபிள் எங்க இருந்து வருது? இந்த மைக் எங்க இருந்து வருது? எல்லாம் பூமியில இருந்து தான் வருது. கல் எங்க இருந்து வருது? சிமெண்ட் எங்க இருந்து வருது? அயன் எங்க இருந்து வருது? எல்லாமே எங்க இருந்தா வருது? மனுஷனுக்கு பூமியில இருந்தா வருது. எல்லாம் டோட்டலா எல்லாமே பூமியில தான் வருது. ஆனா இந்த பூமியிலிருந்து வராத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கிற சில காரியங்கள் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க சிம்சோனை குறித்து. இவனுக்கு இப்பேற்பட்ட பலன் எங்கிருந்து வருகிறது? ஆச்சரியப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்க இறங்கி வராது. ஒரு புது கயிறு கொண்டு வந்து கட்டுறாங்க, அப்படியே நூல் போல அறுத்து போடுகிறார். ஆவியானுடைய வல்லமை. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வரைக்கும் எருசலேமிலே நகரத்திலே காத்திருங்கள் என்று, அப்படியே இருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு வசனத்தை படிங்க. மத்திய சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்திய 3ஆம் அதிகாரம் 11. வசனங்களை சொல்லும், வேக வேகமா வாசிக்கணும். மனம் திரும்புவதற்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் பாதரட்சைகளை அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ ஞானஸ்நானம், ஜலத்தினால ஞானஸ்நானம், ஆவியினால ஞானஸ்நானம், அக்கினினாலும் ஞானஸ்நானத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 14ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எழுதப்பட்டிருக்கிறார். இதுதான் பிதாவின் வாக்கு தத்துவம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்றென்றைக்கும். நேற்று இருந்தாரு, இன்னைக்கு இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது. நேற்று இருந்தாரு, இன்னைக்கும் இருக்கிறாரு, நாளைக்கும் இருப்பார். ஆமென், ஆமென். அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. ஆண்டவர் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார், என்றென்றைக்கும் இருப்பார். ஒரு நேரத்துல இருந்துட்டு அப்புறம் எல்லாம் போயிட மாட்டார். என்றென்றைக்கும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் என்றென்றைக்கு இருக்கும்படி. அங்குதான் சத்திய ஆவியாகிய, என்ன ஆவியானவர்? அவர் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்தியம், சத்தியம் எங்க இருக்கிறதோ அங்க ஆவியானவர் இருப்பாரு. சத்தியம் இல்லாத இடத்துல ஆண்டவர் ஆவியானவர் அங்க இருக்க மாட்டார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று சொன்னால் என்ன? அது ஆவியானவர். கர்த்தருடைய பிள்ளை அடுத்த வாசம் சொல்லுகிற, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியாது. இவங்க என்ன கத்துறாங்க, இவங்க என்ன கூச்சல் போடுறாங்க, இவங்க ஏதோ வளர்றாங்களே, இவங்க எல்லாம் பித்தம் பிடிச்சது போல காணப்படுறாங்களே. சில பேர் எல்லாம் ஒரு வேடிக்கையா பரியாசம் பண்றது நிறைய பேர் பாக்குறாங்க. இவங்க என்ன அல்லேலூயா கோஷ்டி அப்படின்வாங்க, இவங்க பெந்தெகோஸ்து அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேலி கிண்டல் பண்ணக்கூடிய காரியம். ஏன்னா இந்த உலக மக்களுக்கு மேலோட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெயர் அளவுக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு தெரியாது அவர்களுக்கு. இந்த ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறாங்க. காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரையே பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் எங்கே வாசம் பண்றாரு? என்னோடு கூட வாசம் பண்றாரு, உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார்.
ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், அசைவாட்டி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேல் தங்கி இருக்கிறார். பிள்ளைகள் போகையிலும் வருகையிலும் அவர்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க, விசுவாசிங்க. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களுக்குள்ளேயும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய ஏற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பாரு, நினைப்பூட்டுவார். என்ன செய்வாரு? போதிப்பார். பெரிய மெய்ப்பர் யாருன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர் தான். நம்மளை கண்டித்து உணர்த்தக்கூடியவர், நம்மை போதிக்கக்கூடியவர். நம்ம யாரும் போதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். சில வேலையில ஆவியானவர் சொல்லுவார், ஏய் செய்யறது தப்பு அப்படின்னு ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவார். சில நேரத்துல நினைப்பூட்டுவார். அத்துடைய பிள்ளைகளை நேற்றுக்கு அது நடந்தது தெரியுமா அப்படின்னு நினைப்பூட்டுவார். இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்ல, நினைவு கூறுவார், நினைவுபடுத்துவார். சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைவுகளை கொண்டு வர, ஐயோ அந்த காரியம் இப்பதான் எனக்கு நினைவுக்கே வருது. சில வேளை நம்ம மறந்துடுவோம். ஆனா ஆவியானவர் நம்ம என்ன செய்வாரு? நினைப்பூட்டுவார். நேரு விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம். ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாரு? நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார், நினைப்பூட்டுவார். நான் நிறைய முறை உணர்ந்து நான் பார்த்து என்னுடைய அனுபவத்துல ஆவியானவர் நினைப்பூட்டுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் போதிப்பார், அவர் என்ன செய்வாரு? நினைப்பூட்டுகிற தேவன். அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களா? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். தேற்றரவாளன் உங்களிடத்தில் நான் போவேனாகில் அவரை உங்களுக்கு, அவர் பேர் என்ன தெரியுமா? தேற்றரவாளன். அல்லேலூயா. அவர் தேற்றுவார். ஒருவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னால் என்ன? அதுதான் அந்த அவங்க எல்லாம் ஒரு மனமா கூடி அவங்க அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். வந்து எல்லாருமே வந்து இறங்கினார், எல்லாரையும் தேற்றினார், எல்லாரையும் ஆறுதல் படுத்தினார். என்ன சொன்னா தெரியுமா? நான் இருக்கிறேன் அவங்க கூட. இயேசு கிறிஸ்து பரமேறி போனார். அதுக்கப்புறம் யார் தெரியுமா? ஆவியானவர். அப்போ ஆவியானவர் வரும்போது அவங்களுக்குள்ள பலன் கிடைத்தது, ஒரு சக்தி வந்தது, இருதயத்துல ஒரு ஆறுதல் கிடைத்தது, ஒரு சமாதானம் வந்தது. இன்னைக்கு நான் தனிமையாக இல்லை. எனக்கு யார் எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு ஆறுதல். ஆமென். அல்லேலூயா. யார் இருக்கிறாங்க நம்மோடு கூட? ஆவியானவர் இருக்கிறார். மகளே, உன்னோடு கூட யார் இருக்கிறாங்க? ஆவியானவர் இருக்கிறார். கவலைப்படாத, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், நடத்துவார், போஷித்து உங்களை காப்பாற்றுவார், உங்களை கைவிட மாட்டார். அவர்தான் நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர். அல்லேலூயா. தேற்றவர் கர்த்தர் தான் உன்னை தேற்றுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பாருங்க 8ஆம் வசனத்தை, அவர் வந்து பாவத்தை குறித்தோம், நீதியை குறித்தோம், நியாய தீர்ப்பை குறித்தோம் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எதை குறித்து உணர்த்துவாரு? பாவம் செய்தா இது பாவம், இந்த பாவத்தை நீ செய்யாத. இது சில வேலை நமக்கு பாவம் தெரியாம, ஒருவேளை அறியாம தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இல்ல நீ தப்புன்னு உணர்த்துவார். அவங்க மனசாட்சி அவங்களுக்கு சொல்லும். அந்த மனசாட்சி மூலமாக ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கு ஒருவேளை நீங்க செய்து யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஒருவேளை மறைவாக நீங்க செய்து கொண்டிருக்கலாம், இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். இல்ல, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லாத, உனக்குள் இருக்கிற அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனசாட்சி உனக்கு உணர்த்தும். இல்ல நீ செய்யறது தவறு. மனசாட்சி ஒரு பாஸ்டர் உனக்கு சொல்ல முடியாது. ஒரு யாரோ ஒரு சகோதரன் சகோதரிகள் நீங்க செய்யற காரியம் ஒருவேளை மறைவாக இருக்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? பாவத்தை குறித்து அந்த இடத்துல வந்து உணர்த்துவார். இப்போ ஆண்டவர் வந்து பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதளிச்சுட்டார். 3 முறை மறுதளிச்சுட்டார். யாராவது அவருக்கு வந்து நீ மறுதளிச்சுட்ட அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அவர் மறுதளிச்சார், சேவல் கூவிட்டு போய் அழுகுறாரு. அவ்வளவுதான். சேவல் கூவிட்டு பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். ஆமா, ஆண்டவர் சொன்னாரு, இது நடந்துச்சு, நினைப்பூட்டுவார். இது தவறு, கண்டிப்பார்.
நீ செய்த தவறுப்பா, நீ செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சில வேளை ஆண்டவர் வந்து கண்டித்து உணர்த்துவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எந்தெந்த காரியத்திலே கண்டித்து உணர்த்துகிறாரோ அதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். நியாயத்தில் நீதியை குறித்து எது நீதி எது அநீதி, அப்ப தேவன் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வாரு? உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு என் பிதாவிடத்தில் போகிற அப்படின்னா நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஹalleluya. ஆவியானவர் என்ன செய்வாரு? உணர்த்தி கொண்டே இருப்பார். 13வது வசனத்தில் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் பாருங்க, சகல சத்தியத்திற்குள்ளே ஆவியானவர் உங்களை நடத்துவார். நீங்க மாத்திரம் இது தெரியலன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. நீங்க பைபிளை எடுத்து படிச்சு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போதும், ஆவியானவரே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. ஹalleluya. சகல சத்தியத்திற்குள்ளே யார் நம்மளை நடத்துவாங்க? பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, ஆண்டவர் காத்திருங்கள் என்று சொன்னார்ல, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை திருப்பிக் 1ஆம் அதிகாரம், காத்திருங்கள் 5 காத்திருங்கள் என்று சொன்னார். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கு இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் கரைத்திருந்தார்கள். காத்திருக்கணும். எப்படி அவங்க காத்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு மனம், ஐக்கியம், ஜபம். ஒரு மனம், ஐக்கியம், ஜபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு மனம் ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டும். ஒரே காரியத்தை குறித்ததாக நாம் இருக்கிறோம். ஆவியானவருக்குதாக நம்ம காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன வேண்டும்? ஒரு மனம். ஒரு மனம் நமக்குள்ளே வர வேண்டும். அப்ப அந்த நமக்குள்ள இந்த ஒரு மனமாய் வந்துட்டோம்னு சொன்னா கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரு மனம், ஐக்கியம், ஜபம், இந்த 3 காரியங்கள் விட்டு விடவே கூடாது. நாம் எல்லாருக்குள்ள ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறாரு. ஒரே விசுவாசம் தான் இருக்கிறது. ஒரே கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே வந்து என்ன இருக்கக்கூடாது? வேற்றுமை இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நான் இவங்களை சார்ந்தவங்க, நான் அவங்கள சார்ந்தவங்க, நான் இவங்களை சார்ந்தவங்க சொல்லி பிரிவினைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு கூட நாம் இருக்க வேண்டும். அதை குறித்து அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பெந்தெக்கோஸ்து நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மனம் எங்க இருக்கிறதோ ஆவியானவர் கிரியை செய்வார். ஒரு மனம் ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க உண்மையாய் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பது உண்மையானால், நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது உண்மையானால், நீங்கள் தேவனுடைய விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியது காரியங்களிலே நீங்கள் உண்மையானால், நீங்கள் தேவனுக்கு நடுங்குவது பயப்படுவது உண்மையானால், குடும்பத்திலேயும் சரி சபைகளிலும் சரி நீங்கள் ஒரு மனமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு மனதை குலைச்சி போடுவதற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. பிரிவினைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்குள்ள எந்த பிரிவினைகள் வரக்கூடாது. எந்த ஒரு பாகுபாடும் வரக்கூடாது. எந்த ஒரு வேற்றுமையும் வரக்கூடாது. உபதேசத்திலும் சரி, ஐக்கியத்திலும் சரி, சபைகளிலும் சரி, உங்களுக்குள்ளே வேற்றுமையை கொண்டு வரவே கூடாது. சபைகளுக்குள்ளே வேற்றுமையை புகுத்தவே கூடாது. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே பைபிள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒரே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு என்ன அவசியமா இருக்கிறது? ஒரு மனம் அவசியமாக இருக்கிறது. ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கேதான் கர்த்தர் பலத்தை கிரியைகளை செய்வார். சங்கீதங்களின் புத்தகம் 133ஆம் அதிகாரம், சங்கீதம் 133ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வேகமா படிங்க. இதோ சகோதரரே, ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மை, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும், எத்தனை பாருங்க, ஒரு மனமாய் இருக்கும் போது பைபிள் வசனம் சொல்லுகிறது எத்தனை நன்மையா இருக்கிறது.
அளவே இல்லைங்க. அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. எத்தனை இன்பம், எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. வேத வசனம் பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒரு மனமாய் இருக்கும் போது, ஒருமித்து இருக்கும் போது, ஒரு மனமாய் நாம் காத்திருந்து வாசம் பண்ணுகிறது. அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல அதுதான் அபிஷேகம். ஆமென். அதான் என்னது? அபிஷேகம். கவனிக்க, அபிஷேகம் எங்க இறங்குது? அவனுடைய சிரசின் மேல். முதலாவது எங்க இருக்குது அபிஷேகம்? ஆண்டவர் எங்க ஊத்துறாரு? தலையின் மேல, உச்சன் தலையில அந்த அபிஷேகத்தை ஊத்துறாரு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆவியானவர் எங்க ஊத்துகிறார் அப்படின்னா, உச்சன் தலையில அந்த அபிஷேகத்தை ஊத்தும் போது ஆசாரியனுடைய சிரசின் மேல் அபிஷேகம் முதலாவது இறங்கி வருகிறது. அப்படியே அவருடைய தாடிகளில், அவருடைய அங்கிகளிலே முழுவதும் நிரப்பக்கூடிய ஒரு அபிஷேகம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நல்ல தைலத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, 3ஆம் வசனத்துல, ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. பனி எப்படி அப்படியே இறங்குகிறது போல வானத்திலிருந்து பூமியில் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எதுக்கு ஆசீர்வாதம்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தாங்க நமக்கு வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன? இடம் வாங்கினா ஒரு ஆசீர்வாதம், வீடு வாங்கினா ஒரு ஆசீர்வாதம், கார் வாங்கினா ஒரு ஆசீர்வாதம், வேலை கிடைச்சிச்சுன்னா ஒரு ஆசீர்வாதம், பணம் ப்ரமோஷன் வந்துச்சுன்னா ஒரு ஆசீர்வாதம். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். உலக பிரகாரமான கீழே நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? நம்ம தடவி கொண்டிருக்கிறோம். கீழான காரியங்கள் இல்லைங்க. அதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அப்போ ரோமர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. ரோமர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சீக்கிரம் பாருங்க, நிறைய வசனம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தனையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். மறுபடியும் படிங்க. எந்த வசனம்? நீங்க எப்படி ஒருமனப்பட்டு என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒருமனப்பட்டு. மிக அருமையான ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்த. நம்ம எல்லாருக்கும் ஒரே டைம் இங்க வச்சிருக்கிறோம். 7 மணிக்கு ஆறாவது எல்லாரும் ஒரு டைம் வந்துட்டா, எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே வாயினாலே அவரை துதிக்கும் போது அவர்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆமென். அப்போ பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையா இருப்பது யாருடைய தெரியுமா? இதுதான் இயேசுடைய மாதிரி, ரோல் மாடல். நாம் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள். எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாய் இருக்கிறது போல, மூவரும் ஒருமித்து இருக்கிறது போல, தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. அல்லேலூயா. என்ன சிந்தை வேணும்? ஏக சிந்தை, ஒரு மனம், எல்லாருடைய சிந்தையும். இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்க சிந்தையில என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆவியானவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இங்க இருக்கீங்க, உங்க சரீரம் இருக்குது. நீங்க என்ன சிந்தனை பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என் சிந்தனை உங்களுக்கு தெரியாது, உங்க சிந்தனை எனக்கு தெரியாது. ஆனா நம்முடைய அசைவு, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய ஜபம், நம்முடைய கவனிப்பு, காதுள்ளவன் கேட்க கடவன், நம்முடைய கவனித்தல், கேட்குதல்,
நம்முடைய உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். எதுவுமே மறைவானது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு எதுவும் நீங்க மறைக்கவும் முடியாது. உங்க உள்ளத்துல இருக்கிறது கூட கர்த்தர் இப்போது அறிந்திருக்கிறார். நீங்க எந்த விசுவாசத்துல இருக்கீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கு, எவ்வளவு நம்பிக்கை இருக்கு, நீங்க எவ்வளவு உற்சாகமா வசனத்தை கேட்கறீங்க, எவ்வளவு வசனத்தின் மேல் நீங்க தாகமா இருக்கிறீங்க, இதன் வழியாய் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு எவ்வளவு அவளோடு கூட இருக்கீங்க என்பதை கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 27வது வசனத்தை சீக்கிரம் பாருங்க. 27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே, பாருங்க, பவுல் அப்போஸ்தலருக்காக ஜனங்க காத்திருக்கல, விசுவாசிங்க ஊழியக்காரனுக்காக காத்திருக்கல. ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறைச்சாலையில இருக்கிறார். பவுல் அடியார் வந்து இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் போது அவர் சிறைச்சாலையில இருக்கிறாரு. அது அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை கண்டாலும் சரி, நான் வராமல் இருந்த, ஒருவேளை வரலாம் வராம கூட இருக்க தேவ சித்தம். சிறைச்சாலையில் இருக்கிறார் அவர். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும்? ஒரே ஆவியிலே. ஊழியக்காரனை எதிர்பார்த்து நீங்க வாழக்கூடாது. Praise the Lord. ஊழியக்காரனை எதிர்பார்த்து நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஜெபிக்கபடியாக நாம் மறந்து விடவே கூடாது. ஊழியக்காரர்கள் வந்தாலும் சரி, அவர்கள் வராமல் இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் நீங்கள் கண்டாலும் சரி காணாவிட்டாலும் சரி, உங்க ஜெபம் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். உங்க துதி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவர் வருவாரு, ஆரம்ப ஜெபம் பண்ணுவாரு, அவர் வருவாரு, அவர் பாட்டு பாடுவாரு, அவர் வருவாரு, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. Praise the Lord. அதை எதிர்பார்த்து நீங்க காத்திருக்காதீங்க. நீங்க பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நீங்க பார்த்து ஆண்டவரை ஆராதனை செஞ்சு கொண்டே இருங்க. அவர் வருவாருன்னு நாங்க எதிர்பார்த்து காத்திருந்து எங்களை கைவிட்டாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மோசே போன பிறகு யோசுவா வருவாரு, அவ்வளவுதான். மோசேக்காக நீங்க காத்திருக்க கூடாது. மோசே போனா யோசுவா. அல்லேலூயா. Hallelujah. எலியா போனா எலிசா. அல்லேலூயா. Hallelujah. அப்படிதான் வந்து மாறும் தவிர சத்தியம் மாறாது. Praise the Lord. ஆவியானவர் மாற மாட்டார். ஊழியக்காரர் மாறிட்டே இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் மாற மாட்டாரு. ஆண்டவர் ஒருவர் தான். அல்லேலூயா. Hallelujah. சத்தியம் ஒன்றுதான், பைபிள் ஒன்றுதான், அடையாளம் ஒன்றுதான், மொழி ஒன்றுதான், பாஷை ஒன்றுதான், நாவு தான் வித்தியாசம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. பிரைஸ் Hallelujah. லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. நம்முடைய தேவன் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதான் பவுல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஊழியக்காரனை சார்ந்து நீங்கள் வாழவே கூடாது. நான் வந்து உங்களை கண்டாலும் சரி, நான் வராமல் இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருக்கணும்? ஜெபத்தை விடக்கூடாது. அவர் வரல, அதான் ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. அவர் வரல, அதான் நான் ஆலயத்துக்கு வரல. அவர் வரல, அதுக்காக தான் நான் பைபிள் படிக்கல. அப்படிலாம் வந்து சொல்லவே கூடாது. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியா நின்று ஒரே ஆத்மாவினால சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராட கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை நடத்தின பாஸ்டர் எத்தனை வருஷம் கூட இருந்தாரு. அல்லேலூயா. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டரோட நான் எத்தனை வருஷம் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வந்து நிரந்தரமாக அப்படியே ஒருத்தரை சார்ந்து இருக்க கூடாதுங்க. ஆண்டவருக்கு கொடுங்க. எப்படி ஒரு ஒரு பறவை குஞ்சு பொறிச்ச உடனே அது என்ன செய்யுது அப்படின்னா, அதை கத்து கொடுக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அம்மா, நீ குழந்தையா இருக்கும் போது அம்மா வந்து இறையை தேடி கொண்டு உனக்கு வாயிலே ஊட்டினார்கள். ஆனால் உனக்கு சிறகு முளைத்த பிறகு நீ இறையை தேட வேண்டும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. நீ Hallelujah. சத்தியத்தை தேட வேண்டும். நீயே ஜெபம் பண்ண வேண்டும். நீயே கர்த்தரிடத்திலே சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். 2 பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே முதல் 2 வசனம், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினால் யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்கள் உண்டானால்
இரண்டாவது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நிறைவாக்குங்கள். எப்படி இருக்கணும் விசுவாசிங்க தெரியுமா? பவுல் அதான் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தையா இருக்கிறோம், ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்கள் ஒன்றையே சிந்தித்து. அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க அடுத்த வசனத்தை 3வது, ஒன்றையும் வாதினால் வாக்குவாதம் பண்ணவே கூடாது. ஒரு விசுவாசியிட போய் வாக்குவாதம் செய்யவே கூடாது. ஒன்றையும், எந்த ஒரு சின்ன விஷயமானாலும் சரி பெரிய விஷயமானாலும் விட்டுக் கொடு, கெட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. ஹalleluya. ஒரு ஒதுங்கி போறது ஓரம் போல் மற்றவர்களுக்கு வழிவிடு. அல்லேலூயா. யாருக்கும் தடை செய்யாதே. ஆகவேதான் ஒன்றையும் வாதினாலாவது வெறும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிவாதம் இருக்கக்கூடாது, வாக்குவாதம் செய்யவே கூடாது. அடிக்கடி சபை மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் அறிவுரை சொல்லிக் கொண்டே இருப்பார். சில பேர் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? நான் அப்போலோவை சார்ந்தவன். அப்போலோ என்கிற பெரிய ஊழியக்காரர் இருந்தாரு பவுலுடைய காலத்துல. கேபா என்கிறதான ஒரு ஊழியக்காரர், அவர் தான் பேதுரு. கேபா. சில பேர் ஜனங்க ஒரே சபையில இருக்கிறவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒரு கூட்டம் வந்து அப்போலோவை பின்பற்றினாங்க, ஒரு கூட்டம் வந்து கேபாவை பின்பற்றினார்கள், ஒரு கூட்டம் வந்து பவுலை பின்பற்றினார்கள். அதான் பவுல் சொல்றாரு, கேபா யாரு, அப்போலோ யாரு, பவுல் யாரு? கிறிஸ்து வந்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து வந்து எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தானே? அப்போ அவர் சொல்றாரு, புரிய வைக்கிறார் ஜனங்களுக்கு, இல்ல எல்லாரும் ஒரே ஊழியக்காரர், நாங்க எல்லாம் வந்து பண்ணைகள். நான் யாரு? நாங்க பண்ணை, நீங்க யாரு? தோட்டம் அப்படின்றாரு. நான் பண்ணை, நீங்க தோட்டம், நாங்கள் நீங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. பண்ணை என்று சொன்னால் யாரு? கேபா, பேதுரு, பவுல். நாங்கள் எல்லாம் பண்ணை, நீங்க யாரு? தோட்டம், கர்த்தருடைய பிள்ளைகள். அங்க சொல்றாரு, நான் நட்டேன், நான் என்ன செய்தேன்? நட்டேன். பண்ணையாக நான் என்ன செய்தேன்? செடியாக உங்களை நட்டேன். அப்போல என்ன செய்தார்? என்னுடைய வேலை நடுற வேலை, அவருடைய வேலை என்ன வேலை? நீர் பாய்ச்சுற வேலை. அறுவடை செய்கிற வேலை யாரு? கேபாது. அறுக்கிறவன் ஒருத்தன், நீர் பாய்ச்சுகிறவன் ஒருவன், நட்டுகிறவன் ஒருவன். ஒரே தோட்டத்துல நாங்க வேலை செய்யறோம், எங்களுக்குள்ள பிரிவினை இல்லை. அவன் செய்த கூலி, வேலைக்கு கூலி கர்த்தர் தருவார். அவன் செய்த வேலைக்கு தக்க கூலியே கர்த்தரிடத்தில் பெறுவாங்க. நடுகிறவனுக்கு ஒரு கூலி கொடுப்பாங்க, நீர் பாய்ச்சலுக்கு கூலி கொடுப்பாங்க, அறுவடை செய்யறதுக்கு கூலி கொடுப்பாங்க. இதோட நோக்கம் என்ன தெரியுமா? இந்த களஞ்சியத்தில் இருக்க, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே களஞ்சியத்துல எல்லாம் ஒரே களஞ்சியத்துல சேரும். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இந்த சபையில இருக்கிறவங்க பரலோகம் போகணும், அந்த சபையில இருக்கிறவங்க பரலோகம் போகணும், எல்லாமே போய் சேர வேண்டிய இடம் ஒரு இடம் தான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஹalleluya. நமக்குள்ள என்ன வேண்டும்? ஒரு மனம், ஏக சிந்தை, ஒற்றுமை. இவைகள் இருந்தாதான் கர்த்தர் என்ன செய்வாரு? கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இப்போது நீங்கள் வந்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். முதல் வசனத்தை வாசிக்கும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பெந்தேகோஸ்தே என்னும் நாள். தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள்ல மிக தெளிவாய் இருக்குதுங்க. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் என்ன? அல்லேலூயா. பெண்டிகாஸ்ட் என்று சொன்னால் என்ன? அது ஒரு டே. அல்லேலூயா. Hallelujah. அது என்னதுங்க? அது ஒரு டே, அது ஒரு நாள், அவ்வளவுதான். அது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். அது ஒரு அடையாளம். பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு நாள் தவிர அது சபை முத்திரை அல்ல. அது அவருடைய பேர் சபை குறித்து சொல்லப்படவில்லை. அது ஒரு அனுபவம். பெந்தேகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை, அது ஒரு நாள். அதான் பைபிள்ல தெளிவாய் சொல்லப்பட. நமக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு நான் சுருக்கமாய் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எடுக்கவங்க கொஞ்சம் வேகமாய் படிங்க. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் என்ன தெரியுமா? 50 அர்த்தம், 50. இல்லைங்க, பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் என்னது? 50 என்று பொருள். இது இஸ்ரவேல்ல நிறைய பண்டிகை இருக்குது. நீங்க யாத்திராகமும் லேவியராகமும் எடுத்துக்கொண்டீங்கன்னா பண்டிகை வரிசைப்படுத்தலாம். ஒவ்வொரு பண்டிகை இருக்கு. அந்த பண்டிகையில பஸ்கா பண்டிகைன்னு ஒரு முதன்மையான பண்டிகை, பெரிய பண்டிகை.
பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் வரக்கூடிய இன்னொரு பண்டிகை என்னன்னு சொன்னா 50 என்று சொன்னாலே அறுவடை. அறுவடை என்கிறதான ஒரு பண்டிகை தாங்க 50 என்று சொன்ன அறுவடை. பெந்தெகோஸ்து நாள்ல தாங்க மக்கள் குவியலாக வந்து சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், பெந்தெகோஸ்து நாள்ல தான் அறுவடை, கடைசி நாள் அறுவடை. அந்த அறுவடை நாள் தான் 3000 ரட்சிக்கப்படுறாங்க, 5000 ரட்சிக்கப்படுறாங்க. சபை எப்போ பெருகுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெந்தெகோஸ்து இந்த நாள்ல தான் சபை பெருகுச்சு, சபை வளர்ந்தது. அன்னைக்கு வளர ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் பெருகி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வளர்ந்து கொண்டே இருக்கு. ஒரு வறட்சிக்கு அடையாளம் தாங்க ஒரு அறுவடை. மிக சுருக்கமாய் சொல்ற அது அறுவடையுடைய நாள். நீங்க லேவியராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நீங்க வேகமா படிங்க. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் நீங்கள் 15ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின. 7 வாரங்கள் 7 எத்தனைங்க? 49. பாருங்க, மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு, ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள். பாருங்க, 7 வாரம் 49 நாள் முடிந்து அடுத்த நாள் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாங்க. அதுதான் 50 அர்த்தம். சொல்லுங்க. 50 அர்த்தம். அடுத்த வசனம் படிங்க. 7ஆம் ஓய்வு நாளுக்கு பாருங்க மறுநாள் ஆகிய 50ஆம் நாள். இதுதாங்க 50ஆம் நாள் தாங்க பெந்தெகோஸ்தே. அல்லேலூயா. பைபிள்ல வந்து சொல்லப்படாத ரகசியமே இல்ல. எல்லா ரகசியமும் பைபிள்ல தான் இருக்குது. அல்லேலூயா. எல்லா ரகசியமும் எங்கதான் இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. ஆண்டவர் வேதத்தை நீங்க தேடி வாசிங்கன்னா அந்த பெந்தெகோஸ்து நாள் என்ன பாஸ்டர் ஐயா எனக்கு தெரியல சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இங்கதான் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அங்க நம்ம தான் சேர்க்கணும். பிரைஸ் எல்லாம் ஆவியானவர் சேர்ப்பார். அல்லேலூயா. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள். 7ஆம் ஓய்வு நாள் 7 49. 7ஆம் அந்த 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலி செலுத்த கடைகள் படிங்க. நீங்கள் ஒரு மரக்காலிலே நல்லா கவனிங்க. 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கர்த்தருக்கென்று நீங்க கொண்டு வருகிற காணிக்கை யாருக்கா கொண்டு வரீங்க? யாருக்கா கொண்டு வரீங்கம்மா? கர்த்தருக்கு என்று உங்க வீட்டில இருந்து நீங்க காணிக்கை கொண்டு வரும்போது ஆலயத்திற்கு யாருக்கா கொண்டு வரீங்க? கர்த்தருக்கா கொண்டு வரீங்க. அல்லேலூயா. கேள்விப்படுங்க. அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலியையும் செலுத்தி வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளையும் சமாதான பலியாகவும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பான பலியாகவும் செலுத்தணும், முதற் காணிக்கையாகவும் செலுத்தணும். அடுத்தது என்ன சொல்றாரு? சமாதான பலியாக செலுத்தணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரை வச்சிருக்காரு ஆண்டவர். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமாதான பலி, ஒரு பான பலி, ஒரு முதல் பலி, இதெல்லாம் வந்து அடுக்காக சொல்லிட்டே இருக்காரு. நம்ம விவரிப்பது நேரம் படிங்க. அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலி. இது யாரு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஆசாரியனுக்கு தான் அது முற்றிலும் அது அசைவாட்டணும். தவிர பலி செலுத்துவதற்கும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கும் யாரை தெரிந்து கொண்ட ஆண்டவர்? ஆசாரியன். இது ரொம்ப முக்கியம். 20ஆம் வசனத்திலே அவைகளை நீங்க கொண்டு வரக்கூடிய அத்தனை பலிகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடு கூட நம்ம வாசம் பாருங்க. 15ஆம் வசனத்தை முதற் பலன்
அந்த முதற் பலனாகிய அப்பத்தோடு 2 ஆட்டுக்குட்டிகளோடு கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட பலியாக அசைவாட்ட கடவன். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீங்க கொண்டு வர்றதெல்லாம் யாருக்கு அவர் தெரியப்படுத்தணும்? கர்த்தருக்கு தெரியப்படுத்து. நீங்க கொண்டு வர காணிகள்லாம் அவர் யாருக்கு தெரியும்? ஆண்டவரே இவங்க இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. யாருக்கு நாங்க தெரியப்படுத்தணும்? கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். இந்த சகோதரி இதை கொண்டு வந்தாங்க, ஆண்டவரே நான் தெரியப்படுத்துவேன். இந்த ஐயா அதை கொடுத்தாரப்பா, நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவேன். நான் ஆண்டவருக்கு சொல்லுவேன், ஆண்டவரே இந்த சகோதரி ₹1 கொடுத்தாங்க, இந்த சகோதரி ₹10 கொடுத்தாங்க, நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. Hallelujah. ஆசாரியன் மூலமா தான் விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு, அது 20வது கீழ்ப்பகுதியில, கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரனுடையவைகள் ஆகும். அல்லேலூயா. Hallelujah. 2 விஷயம் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள், இதெல்லாம் யாருக்கு? இந்த பலியெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த ஆடு, இந்த வெள்ளாடு, இந்த அப்பம், இதெல்லாம் ஆண்டவருக்கு வந்து பரிசுத்தம். ஆனா கடைசி ஆண்டவர் முடிக்கிறார், என்ன தெரியுமா? அவைகள் ஆசாரனுடையவைகளாகும். கடைசி எங்க முடிக்கிறாரு? இது யாருக்கு போய் சேரணும்? ஆசாரியனுக்கு. ஆசாரியனுக்கு போய் சேரணும். அங்க இருக்கக்கூடிய லேவியன் ஆசாரி, அங்க வேலை செய்ய ஆசாரியனுக்கு போய் சேரணும். ஆசாரியனுக்கு போய் சேரணும். இது ஆசாரியனுக்கு வந்து சேர வேண்டும். உங்க காரியம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீங்க ஆண்டவருக்காக கொடுத்துட்டீங்க, உங்க வேலை முடிஞ்சிச்சு, உங்க பலன் பரலோகத்தை சேரும். நீங்க கொடுக்கிற காரியம் பரலோக கணக்குல சேரும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, உங்களோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்க டீப்பா என்ன செய்ய கூடாது, உள்ள போகக்கூடாது. ஆசாரியன், ஆசாரியனுக்கு, ஆசாரியன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆசாரியனுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அடுத்த வசனம், அந்த நாள் உங்களுக்காக சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும்னு கண்டிப்பா சர்ச்சைக்கு வரணும்ப்பா. ஆமா, நிக்க கூடாதா? நிக்க கூடாது. நின்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் விசாரிப்பார். ஆண்டவர் விசாரிப்பார். நான் இல்ல, என்னுடைய வேலை ஜெபம் மாத்திரம் தான் செய்யணும். என்னுடைய வேலை ஜெபம். ஆசாரியனுடைய வேலை ஜெபம். சபை கூடி வர வேண்டியது உங்களுடைய வேலை. அல்லேலூயா. Hallelujah. இது நித்திய கட்டளை. இது கட்டளையிட்டால் போதும், அது செய்தே ஆக வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு விசுவாசிகள் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். யாரெல்லாம் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. Hallelujah. யாத்திராகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23:16. இன்னொருத்தர் யாத்திராகமம் 34:22. சீக்கிரம் 23:16. இவ்வளவு நேரமா? யாத்திராகமம் 23:16. நியமிக்கப்படாத இல்லமா, யாத்திராகமம் நீ வயலில் விதைத்த ம். உன் பயிர் வேலைகளின் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை இதாங்க அறுப்பு கால பண்டிகைன்னா 50. அல்லேலூயா. Hallelujah. அதான் பெந்தெக்கோஸ்தே அறுவடை பண்டிகை. அல்லேலூயா. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை எங்க கொண்டு வரணும்? ஆலயத்திற்கு கொண்டு வரணும். அதுக்கு சேர்ப்பின் பண்டிகைன்னு ஒரு அர்த்தம் அங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 34ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்திராகமம் 34:22. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகை. அல்லேலூயா. ஆண்டவர் அநேக முறை சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த பெந்தெக்கோஸ்தே என்ற வார்த்தை ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டங்க. அந்த நாள்லதான் ஆவியானவர் வரணும்னு தேவ சித்தம். அல்லேலூயா. அறுவடை, இந்த அறுப்பின் நாட்கள் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷம் முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசாரிப்பாயாக. 26ஆம் வசனம் பாருங்க.
உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதல் பலனை உங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 16ஆம் அதிகாரம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9 இருந்து படிங்க. உபாகமம் 7 16. வாரங்களை 7 வாரங்களை எண்ணுவாயாக. 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்கத் தொடங்கும் அறுப்பு அறுக்கத் தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை வாரங்களின் பண்டிகையும் உன் தேவனாகிய தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்காக தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய ஒரு பகுதி இருக்குதுங்க. அந்த பகுதி ஆண்டவர் உன்னுடைய கையின் காணிக்கை, கை காணிக்கை, மனப்பூர்வமான காணிக்கை, உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கை. ஆண்டவர் உன் கையில் என்ன கொடுத்தார்? உன்னை ஆசீர்வதித்தார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் உன்னை ஆஸ்வதிக்கும் போது, மாதம் வாரம் கர்த்தர் ஆஸ்வதிக்கும் போது, அந்த கை காணிக்கை நீங்க சபைக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது நான் சொல்லல, இது கர்த்தருடைய பண்டிகை நாள். உன்னை ஆசீர்வதித்திற்காக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கத்தக்கதாய் உன் கைக்கு என்ன நேர்ந்த மனப்பூர்வமான அந்த காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தணும். பாருங்க, அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் குமாரத்தியும் வேலைக்காரனும் வேலைக்காரியும் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெந்தெகோஸ்தேங்கிறதான அந்த நாள் மிகப்பெரிய ஒரு ஜனங்களுக்குள்ளே, இந்த மக்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு நாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வரலாற்றிலே சிறப்பு மிக்க நாளுங்க. வரலாற்றிலேயே மனித குலத்திலேயே மிக சிறப்பான ஒரு நாள் இந்த பெந்தெகோஸ்தே நாள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை படிங்க. பெந்தெகோஸ்தே நாள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாருக்குள்ள வரணும். எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். எல்லா ஜனங்களும் விசுவாசத்திற்குள்ளே வர வேண்டும். எல்லாம் வெளியில இருக்கிற ஜனங்களா சபையில சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அது கிருபையினுடைய காலம், ஆரம்பமான காலம். எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அந்த நாள்ல தாங்க ஒரு புதிய துவக்கமே ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சபையே எங்க ஆரம்பிக்கிறது சொன்னா, அங்கதான் ஒரு புதிய சபையை உருவாகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு புதிய காலம், அது கிருபையின் காலம், அது ஆவியானவருடைய காலம், அது ஆவியானுடைய எழுப்புதின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தியை துவங்குகிற அந்த காலம், எல்லா மக்களும் நற்செய்தியை அறிவிக்கிறாங்க. எப்படி ஆவியானவர் இறங்கி வந்தார்? சும்மா இருக்க முடியல. அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, தேவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் தாங்க பெந்தெகோஸ்தே என்கிறதான ஒரு நாள். அல்லேலூயா.